ரீசெண்டா ஒரு கோவிலை இடிக்கிற வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு வருது. அது எந்த ஊர்ல அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில். அந்த வீடியோட கமெண்ட்ல கவர்மெண்ட்டை வச்சு செஞ்சிருக்காங்க என்ன கோவிலை இடிக்கிறது. சரி, இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பையனே நம்மளுக்கு மெசேஜ் பண்ணா. இன்னொன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன், அந்த பையன் ஹிந்து. அந்த பையன் என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னா, கள்ளக்குறிச்சி தான் ப்ரோ, நானும் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த கோவிலை இடிக்கிற வீடியோ. அது உண்மையிலே ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட கோவில் தான் ப்ரோ. ஆனா இவங்க சேடா மியூசிக் போட்டு மக்கள் மத்தியில ஒரு சண்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 சுகர் மில்லு முன்னாடி இருக்கு. அந்த சுகர் மில்ல வர டிராக்டர் பூரா அந்த வழியா தான் வந்து போகும். ஒரு டிராக்டர் போனாலே அந்த ரோடு பிளாக் ஆயிடும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னாலும் அதான் முக்கியமான ரூட். நிறைய தடவை ரோடு பிளாக் ஆயிருக்கு. அந்த வீடியோல போய் நான் கமெண்ட் பண்ணேன், தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, ரீசனை ஒழுங்கா சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணதுக்கு என்னோட கமெண்ட்ல ரிப்ளைல வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுத்தா சும்மா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சர்ச் மசூதியை எடுத்திருந்தா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்னு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருந்தான். சிம்பிளா ஒரு விஷயம் தான் சொன்னேன், மதவெறி பிடிச்ச சங்கி பயில அப்படிதான் இருப்பாங்க, நீங்க கடந்து போயிருங்க அப்படின்னு. நான் கமெண்ட் பண்றேன், முக்காவாசி கள்ளக்குறிச்சியா இருக்க மாட்டேன், என்கிட்ட ஒரு மூலையில இருந்துட்டு மத கலவரத்தை தூண்டி விடணும்னு என்னத்தையாவது கமெண்ட் பண்ணி விட்டுறது. மேட்ரு என்னன்னே தெரியாம கமெண்ட் பண்ணி விட்டுறது.